அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாருங்க, 2025 ஐப்பசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக உங்களுடைய ராசியான கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். கன்னிராசியை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, காலச்சக்கரத்தின் 6வது ராசி கன்னிராசி. அதே போல எதையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் யோசிச்சு சிந்திச்சு சமயோஜிதமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. தன்னோட ஆசைகள் கனவுகள் அப்படிங்கிறத எந்தெந்த காலகட்டத்துல யார் மூலமாக எப்படி இதை சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம இடம் பூமி ஆசை அப்படிங்கிறது எக்கச்சக்கம், கனவுகள் ஏராளம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல என்னென்ன கிரக அமைப்புகள் இருக்குது? உங்களுடைய ராசியிலே சுக்கிர பகவான் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் இருக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்டகச்சனி அமைப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல ராகு, 12இல் கேது, அடுத்து 10இல் குரு. இப்படிதான் இருக்குது கிரக அமைப்பு. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்னிராசியை பொறுத்த வகையில பாருங்க, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல போய் அமர்ந்துட்டார். அப்போ 3 சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்ப வருமானம், வருமானம் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்திலே வருமானத்தை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. அப்ப வருமானம் அப்படிங்கிறது கமிஷன் தொழில்கள், அரசு சார்ந்த துறைகள், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம், அதே போல கட்டிடம் சார்ந்த துறைகளில் ஒர்க் பண்றவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்றவங்க, ஆமா, இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வருமானம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அதீத ஈடுபாடு இருக்கும். அதை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் நல்லா இருக்கு. வேலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேலை சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு சிறப்பா இருக்குதா இந்த காலகட்டத்துல அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. வேலை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. தொழில் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளும், தொழில் சார்ந்த முதலீடுகளும், தொழில் சார்ந்த வருமானங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலனளிக்க வகையில தான் இருக்குது. உங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை என்னன்னா, கண்டகச்சனி ப்ராப்ளம் தான். என்னன்னா, வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட தொந்தரவு, நெருக்கடி, பிரச்சனை, அவங்களால இடையூறுகள், போட்டியாளர்கள், தொழில் செய்கிறவங்களுக்கு போட்டியாளர்கள், அவங்களால வரக்கூடிய இடையூறுகள், அது சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்ப ஃபேமிலியில இஷ்யூஸ். ஆமா, என்னன்னா கணவன் மனைவியிலேயே அடிக்கடி வாக்குவாதம், சண்டை, ஒரு விதமான ப்ரெஷர், டென்ஷன், கோபம், வெறுப்பு இதெல்லாம் காமிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல கூட்டு தொழில் செய்யறவங்களாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அடிக்கடி வாக்குவாதம் டக்குன்னு பிரிஞ்சு போகக்கூடிய தன்மையை ஏற்படுது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து தொழில் அமைப்பு நல்லா இருக்குமா அப்படின்னா, தொழில் சார்ந்த முதலீடுகள், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க ஈடுபடலாம். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல தொழில் முதலீடுகளை அதிகரிக்கிறதுக்கும், குடும்பத்தோட தேவைகளுக்கான செலவுகளை செய்யறதுக்கும் ஒரு சரியான காலகட்டம். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது, குடும்பத்து உறுப்பினர்களோட தேவையை நிறைவேற்றுறது, குடும்பத்திற்காக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தை செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கு. அப்போ தொழில் முதலீடுகளையும் நீங்க செஞ்சிருக்கலாம். இந்த நாள் திட்ட முதலீடுகளையும் பண்ணலாம். தண்ணி ஒரு வருமானத்திற்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு சரியான காலகட்டம் தான். அடுத்து பாருங்க, 12இல் இருக்கக்கூடிய கேதுவால நாள் வரையும் ராசியில இருந்து ரொம்ப படாத பாடுபடுத்திட்டாரு. இப்ப 12ல போய் அமர்ந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் நிம்மதி இல்லாத தூக்கம் இருக்கு. என்னாச்சு? ஒரு நிம்மதி இல்லாத தூக்கம். ஆமா, என்ன செய்யறது, ஏது செய்யறதுன்னு எப்ப பார்த்தாலும் ஒரே சிந்தனை, குழப்பம் இதெல்லாம் ஏற்படுது. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். நீங்க தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். இப்ப வருமானத்தை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா? வரன் பாருங்க, கண்டிப்பாக அமையும். வரன் அமையக்கூடிய காலகட்டம் தான். ஆமா, ஐப்பசி அப்படிங்கிறது வரன் அமையக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு வரனை தேடி இருக்கலாம், வரன் அமையக்கூடிய, குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டமா இருக்கு. குழந்தைகளுக்கு படிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குங்க.
ஒன்றும் பயப்பட வேணாம். பயப்படாம படிப்பு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல படிப்பு வரும். அரசு சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கும். இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. தைரியமா இருக்குங்க. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், கொஞ்சம் வயதானவர்கள் தங்களுக்கு முதலீட்டு முறையில தொழில் செய்யணும், இல்லை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலை எப்படி இருக்கு, லாபகரமா இருக்குமா, சூழ்நிலைகள் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அமைப்பை வச்சு தான் நீங்க செய்யணும். ஏன்னா இங்க கோச்சார நிலைகள் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல சப்போர்ட்டிவா இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அதே நேரத்துல கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் நல்லா இருந்தாலும், ஆமா, சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்தை தரக்கூடியவனும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வருமானத்தை தரக்கூடியவனும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பத்தாம இருக்கிறாங்க. அப்ப ஐப்பசி 17க்கு பிறகுதான் நீங்க எந்த முயற்சியும் செய்யணும். ஐப்பசி 17ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா நிதானமா போறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். சாஸ்திர ஞானங்கள், கல்வி அறிவு போன்ற விஷயங்கள்ல ரொம்ப அதீத அக்கறை கொண்டவர்கள். எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமாக செயல்படணும். அவசரப்படக்கூடாது. அரசு காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரம். ஒரு சமாதான தூதுவர், எந்த இடத்துலையும் தன்னை முன்னிறுத்திக்கிறதும் மற்றவங்களுக்கு சமாதானம் செய்யறதும், அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல பண்புடையவராக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத வகையில இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். சுப செலவுகள் நிறைய வரக்கூடிய அமைப்பை கொடுக்குது. அடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள், திடீர் வருமானம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்க, அதே போல கமிஷன் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு திடீர் வருமானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்கும் பட்சத்துல ரொம்ப சாதகமாக இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கண்டகச்சனை அமைப்பு அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ், கவனத்தை எடுத்துக்கணும். இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய பிறப்பு தொடர்பான ஜாதகங்களை நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.